ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளேஸ் டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஜெஸ்ட் அக்கிலீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேப்ளேட் பஸ்ட் பார்த்த எல்லாருக்கும் ஜெஸ்ட் அக்கிலீஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பேப்ளேடுக்கு மட்டுமே 48 மோடு இருக்குன்னு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த நம்ம எல்லாம் 48 மோடையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கைஸ். இந்த வீடியோ இதான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேயரில் மட்டுமே ஒரு 3 மோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு லேயரில் மட்டுமே 3 மோடு இருக்குது. டிரைவரில் 4 மோடு இருக்குது. அடுத்து இது லெஃப்டில் சுற்றும், ரைட்லேயும் சுற்றும். நெக்ஸ்ட்டு ஹை மோடு, லோ மோடு, அது எல்லாம் பியூ டிபி பேஸ்க்கும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் கைஸ். முதல்ல இப்போது லேயரில் இருக்கிற ஒன் ஆஃப் த 3 மோட்ஸை பார்ப்போம். இந்த ஸ்வாட் மோட்னா இப்போ இங்கே ஒரு கத்தி மாதிரி தெரியுதா? இப்போ அந்த ப்ளூ கலர் ரிங் மாதிரி தெரியுதுல்ல, இதுதான் ஸ்வாடுன்னு வாங்க. இது அட்டாச் ஆகி இருக்குது கைஸ். அதோட நம்ம டிஸ்கை போட்டு அடுத்து நம்ம டிரைவரையும் மாட்டுறோம். இதில் மட்டுமே ஒரு 4 மோடு வந்துடும். எப்படின்னா இந்த டிரைவரில் 4 மோடு வருது. இதில் அந்த ஸ்வாட் மோடு லோ மோடு, இது லோ மோடில் இருக்குது கைஸ். லோ மோடு ஹை மோட் சொன்னேன்ல, அந்த இதில் இது லோ மோடில் இருக்குது. லோ மோடில் இந்த ஸ்வாட் வச்சு கீழே 4னா 4 மோடு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இதே செட்டப் வந்து ஹை மோடில் இருந்து இந்த 4 யூஸ் பண்ணோம்னா அது இன்னொன்று ஒரு 4. ஸோ 4 4 8. நெக்ஸ்ட் மோடு போவோம். அடுத்த லேயர் மோடுக்கு போவோம் கைஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு லேயர் மோடில் இருங்க 1 செகண்ட், இந்த மட்டும் கழட்டிட்டு வரேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தெரியும். இந்த ப்ளூ ரிங் இதான் அந்த ஸ்வாடு சொன்னேன்ல, இதை எடுத்து அப்படியே திருப்பி இதுக்கு அடியில் மாட்டணும். அப்படி மாட்டிட்டோம்னா ஒரு பக்கா டிஃபென்ஸ் டைப்பாக மாறிடுவாங்க கைஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் திருப்பி அசம்பிள் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கையிலேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் வரதெல்லாம் உங்கள் சப்போர்ட்டால் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே வருவோம். இதோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் கைஸ். இப்போது இதையும் திருப்பி மாட்டணும். மாட்டிட்டு இப்போ பாருங்கள், இது ஒரு டிஃபென்ஸ் டைப்பாக மாறுது. இந்த ப்ளூன்னா நல்லா டிஃபெண்ட் பண்ணும். இப்போ இது ஒரு பக்கா டிஃபென்ஸ் டைப். இதோட இந்த 4 மோடு வேறு இருக்குது கீழே. இந்த 4 மோடு வேறு மாறும். ஸோ லோ மோடில் இருக்குது. இப்போ இந்த மோடு, அதாவது அந்த ஸ்வாட் அடியில் போன மோடு ப்ளஸ் இந்த டிரைவரில் இருக்கிற 4 மோடு ப்ளஸ் அந்த லோ மோடு, இது மட்டுமே ஒரு 4 மோடு. சாரி. இப்போ இதே செட்டப்பை ஹை மோடில் இருந்ததுன்னா இன்னொன்று ஒரு 4. ஸோ 4 4 8. ஆல்ரெடி அந்த 8ம் இந்த 8ம் 16 ஆச்சு. இப்போ 3வது மோடுக்கு போகலாம். அதாவது லேயரில் இருக்கிற 3வது மோடு. இந்த லேயரில் இருக்கிற 3வது மோடு ரொம்ப ஈஸி கைஸ். இது ஸ்பீட் மோடுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஸ்வாடே இல்லாத மோடு தான் கைஸ் இந்த 3வது மோடு. ஸ்வாடே இல்லாமல் தனியாக வச்சுருவோம். இப்போ இதுதான் அந்த மெயின் பார்ட். எல்லாத்துக்கும் இது தேவைப்படும் கைஸ். இந்த ரெட் கலர் ரிங் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதில் வச்சுட்டு மாட்டுறது தான் 3வது லேயர் மோடு. இதான் லேயரில் 3 மோடு சொல்லியிருக்கேன். அந்த 3வது லேயர் மோடு தான் இது கைஸ். ஸ்வாடே இல்லாமல் ஸ்வாடை தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அது. வாங்க கைஸ் பாருங்கள். இப்போது ஆல்ரெடி ரொம்ப தின்னான மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ லோ மோடில் இருக்குது. அதே மாதிரி இந்த டிரைவரில் 4 மோடு சொல்லிட்டேன். லோ மோடு, அடுத்து இந்த 3வது ஸ்வாட்லெஸ் மோடு, அதாவது ஸ்பீட் மோடு. இந்த மோடில் லோ மோடுக்கு 4, அதே இதை ஹை மோடில் மாற்றினா அடுத்த ஒரு 4. ஸோ டோட்டலி 24 மோடு பார்த்துட்டோம் கைஸ். இப்போ இந்த 24 மோடு கழித்து இப்போ இந்த பார்ட் தெரியுது, அந்த உருண்டை பார்ட்டு, இதை இப்படியும் திருப்பலாம். அது லெஃப்ட்டு ரைட் ஸ்பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கைஸ். நம்மளால் இப்படி திருப்பிட்டு இதுனா இங்கே போட்டிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு அங்கேயே எழுதியிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியாது, பட் ஆனால் ரைட் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த சைடு ரைட், இந்த சைடு லெஃப்ட்டு. ஸோ நம்ம இந்த சைட் திருப்பினா லெஃப்ட் ஆகிரும், இந்த சைடு திருப்பினா ரைட் ஆகும். ஸோ 24 அது ரைட்லேயும் சுற்றும் லெஃப்ட்லேயும் சுற்றும். டோட்டலி நம்ம பார்த்துட்டோம் கைஸ்.
48 மோடையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் போன வீடியோ அன்பாக்சிங் வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் ஜஸ்ட் கில்லிஸோட 48 மோடை காமிக்கிற வீடியோ நான் போட்டுட்டேன். ஸோ இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா அந்த மாதிரி டக்காரா டோமி, ஹாஸ்ப்ரோ அந்த மாதிரி அஃபீஷியல் பேப்ளேட் இதெல்லாம் வாங்கணும்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் தேவைப்படும் கைஸ். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு நான் போன இதே சொல்லிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், கெஞ்சி கேட்குறோம். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் நான் ஜஸ்டக்கிலிஸையும் என்கிட்ட இருக்கிற மற்ற பேப்ளேடோட சண்டை போட்டு காமிக்கிறேன், அதான் பேட்டில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் டில் தி எண்ட் வித் பிளேஸ் டியூன். தேங்க்யூ கைஸ்.